மணிரத்னத்தோட இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் திரைப்படம். இந்த படத்துல கமலஹாசனோட இணைஞ்சு சிம்பு, அசோக் செல்வன், அபிராமி, நாசர், சின்ன ஜெயின் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் கர்நாடகாவை தவிர்த்து உலகம் முழுவதுமே வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 38 வருடங்கள், அதாவது நாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமா 38 வருடங்களுக்கு அப்புறமா மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் மறுபடியும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய ப்ரமோஷன்கள் சமயத்துல கன்னட மொழி தமிழ்ல இருந்து தான் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமல் பேசியிருந்த விஷயம் தீயா பரவி கர்நாடகாவில் அது போராட்டமாகவும் வெடிச்சிருந்துச்சு. இதனால படத்தை கர்நாடகாவில் தடை செஞ்சு வெளியிடவும் இல்லை. இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கர்நாடகாவில் படத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதோடவே திரைப்படம் வெளியாக அனுமதிக்கிறது தான் சட்டப்படியானதுன்னு, திரைப்படம் வெளியாகக்கூடிய திரையரங்கல்ல பாதுகாப்பை அரசு உறுதி செய்யணும், நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்னு சொல்றது உயர்நீதிமன்றத்தோட வேலை கிடையாது. கமலஹாசன் பேச்சுக்காக அவரை மிரட்டுறத அனுமதிக்கவும் முடியாது அப்படின்னும், உயர்நீதிமன்றம் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் கட்டமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க.